தேவனுக்கு யாரெல்லாம் பிரியமா வாழ்றாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. 37 சங்கீதம் 23 வசனத்திலே நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நம்ம எப்படி வாழ்றோம் பரலோகம் கவனித்து கொண்டிருக்கு. நம்ம தேவனுக்கு பிரியமானபடி நல்ல வழியில நம்ம நடக்கும்போது தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்ம மேல பிரியமா இருக்கிறார். அப்ப தேவன் நம்ம குடும்பத்து மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னா விலக வேண்டிய காரியத்தை விட்டு விலகி, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்து, அந்தகார கிரியைகளை கடிந்து கொண்டு நம்ம தேவனுக்கு பிரியமா இருப்போம் என்றால் நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார், நம்ம மேல பிரியமா இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 7 வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், 24 மணி நேரமும் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமும்படி செய்வார். ஹல்லேலூயா.